ஹாய் ஹாய் ஹாய். இன்னும் ஸ்கூல் தொடங்க இல்லையா உங்களுக்கு? ஸ்கூல் தொடங்கிட்டுதா இல்லையா? ரைட். ஓகே, நாங்க டக்குன்னு ஒருக்கா ஹோம்ஒர்க்கை பார்ப்போம். டில்ஷான், நீங்க பக்கம் 36ல 3ஆம் கேள்வி. டில்ஷானும் பிரவீனாவும் அதே 1-2 பிள்ளைகள் விட்டுருக்குறீங்க. பக்கம் 36ல 3ஆம் கேள்வியில பாப்பா 36க்கு போவோம். பக்கம் 36ல 3ஆம் கேள்வியில 17 2ஆல வகுக்கிறது. மட்டாக்களும் கவனிங்கோ. நீங்க சரியா செய்திருந்தாலும் ஒருக்கா கவனிங்க, பாருங்க. 17 2ஆல வகுக்கிறதுக்கு 2 பேரும் என்ன செய்திருக்கிறீங்க? 1க்கு 2ல அடங்காதண்டா நீங்க 1 இறக்கிட்டு 7ஐயும் இறக்கிட்டு பிறகு 2ஆல என்னத்தை பிரிக்கணும்? பிரவீனா என்னத்தை பிரிச்சிருக்கிறீங்க? டில்ஷான் என்னத்தை பிரிச்சிருக்கிறீங்க? 17 2ஆல வகுக்கிறதுக்கு என்ன பதில் போட்டுக்கிறீங்க பிரவீனா? 3 மிச்சம் 1 டீச்சர். 17 2ஆல பிரிக்கல என்னென்னம்மா 3 வரும். நாங்க இது ஒருக்கா செய்வோம். இப்ப இதுல என்ன போட்டிருக்கு? 17 1. இது தெரியுதா ஸ்கிரீன்? தெரியுது டீச்சர். என்னது தெரியுது? புத்தகம் தெரியுதா இல்லாட்டி நான் செய்ய வழி தெரியுதா? செய்க வழி தெரியுது டீச்சர். ஓகே, அப்ப 2ஆல 17 வகுக்கணும். சரியா? டில்ஷான் 2 பேரும் கவனிங்க. 2 பேரும் பிள்ளையா செய்திருக்கிறீங்க, டில்ஷானும் பிரவீனாவும். 2ஆல 1 வகுக்கலாது. அப்ப நீங்க இதுல போட்டுறீங்க 0. அது சரி. 0 போட்டு 1 இறக்குறீங்க. 0 2ஆல பிரிச்சா 0. இப்ப நீங்க 1 இதுல மிச்சம் போட்டு 7 இதுல இறக்குறீங்க. அது வரைக்கும் சரி. பிறகு இப்ப இதுல என்ன இருக்கு? 17 2ஆல வகுக்கணும். நீங்க என்ன செய்திருக்கிறீங்க பிரவீனா? நீங்க 7 2ஆல வகுத்திருக்கிறீங்க. 7 இல்லையே 2ஆல வகுக்கணும். 17 2ஆல வகுக்கணும். விளங்குதா பிரவீனா? விளங்கிச்சுதாம்மா நான் சொல்றது? பிரவீனாக்கு விளங்கிச்சுதாம்மா? இதுல நீங்க 7 வகுச்சிருக்கீங்க. 7 2ஆல வச்சு 3 போட்டுருக்கீங்க. 3 போட்டு இதுல 6 போட்டு இதுல 1 போட்டுருக்கீங்க மிச்சம். இப்ப இந்த 1க்கு என்ன நடந்த? அதை விட்டுட்டீங்க. அப்ப நீங்க 17 இப்ப 2ஆல வகுக்கணும். 17 2ஆல வகுத்தா எவ்வளவு? 2ஆம் வாய்ப்பாட சொல்லுங்க. 8 டீச்சர். 8 போட்டா இதுல என்ன வரும் கீழே? 16 டீச்சர். 16 மிச்சம் எவ்வளவு? 1 டீச்சர். ரைட். டில்ஷான் விளங்கிச்சுதா? விளங்கிச்சு டீச்சர். சரி. மற்றது 2ஆம் கணக்கு. 2ஆம் கணக்கு என்ன? 2ஆம் கணக்கு இல்ல, இது 2ஆவது வாரை. 30 2ஆல வகுக்கிறதுக்கு என்ன போட்டிருக்கீங்க விட? 10 மீதி சொல்லுங்க. 10 மீதி 0 போட்டிருக்கிறீங்க. பிரவீனா என்ன போட்டிருக்கிறீங்க? 10 டீச்சர். என்னண்டு 10 வரும். இப்ப இதை நாங்க செய்வோம். 30 அம்மா என்னது? 2 1 2 10 2ஆல பிரிச்சா என்ன? 20 டீச்சர். 5 டீச்சர். 5 டீச்சர். மைதிலி கொஞ்சம் நில்லுங்க அம்மா. அவையல் பிளவிட்டாக்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அம்மா. கொஞ்சம் நில்லுங்க. அவையில கொஞ்சம் யோசிக்க விடுங்க அம்மா. மைதிலி இப்ப 10 இருக்கு. 10 2ஆல பிரிச்சா அவ்வளவு?
5 டீச்சர். பிரவீனா 5 டீச்சர். சரி, நீங்க அதுல என்னண்டு 5 போடாம 10 போட்டீங்க, 0.2. நீங்க அதான் பிரவீனாக்கு என்ன பிழைக்குதுண்டா, நீங்க அந்த இந்த இலக்கத்தை மாத்திரம்தான் பாக்குறீங்க, மிச்சத்தை பாக்குறீங்க இல்ல, 0 மாத்திரம்தான் பாக்குறீங்க. இங்க ஒன்று இருக்குல்ல, ஒன்றையும் சேர்த்தல்ல பிரிக்கணும். விளங்கிச்சுதாம்மா பிரவீனாக்கு? டீச்சர். விளங்கிச்சுதா? விளங்கிச்சு டீச்சர். ரைட். அது 2. மற்றது டில்ஷான், நீங்க 5ஆம் கணக்கும் 6ஆம் கணக்கும் செய்த நீங்களா? 86 2ஆல வகுக்கிறதும் 95 2ஆல வகுக்கிறதும். பாருங்க, அது நீங்க செய்ய இல்ல. நீங்க அதே ஒருக்கா பாருங்க. பிரவீனா 50 2ஆல பிரியுங்க பாப்போம். இப்ப நான் சொல்லி தந்தது மாதிரி திருப்பி செய்யுங்க. 50 2ஆல பிரிச்சு எனக்கு சரியாபடியா சொல்லுங்க நீங்க பிரவீனா. மைதிலி டீச்சர். இல்ல, நீங்க செய்துட்டு பிரவீன் நீங்க சரியாது. டில்ஷான் நீங்க செய்த நீங்களா 5வது 6வது? டீச்சர். என்னம்மா? ஓகே, யா யூ கேன் கோ. டில்ஷான் டீச்சர். 5வது 6வது நீங்க செய்யல போல இல்ல? ஆமா டீச்சர். இப்ப செய்யுங்க 5வதையும் 6வதையும். நீங்க பிரவீனா நீங்களும் 4ம் 6ம் செய்யணும். பிரவீனா 4ஆம் கேள்வியும் 6ஆம் கேள்வியும் நீங்க செய்யணும் 3வதுல. 50 2ஆல பிரிக்கிறதும் 95 2ஆல பிரிக்கிறதும். மைதிலியும் நிஜஸ்வியும் அதுகள் எல்லாம் சரி. நிஜஸ்வி எல்லாமே சரி, ஒரு பிழையும் விடையில. வெரி குட். மைதிலி நீங்க ஒருக்கா பாக்குறீங்களா இந்த கேள்வியில? மார்ச் மாசத்துல எத்தனை பேருண்டு திருப்பி ஒருக்கா எண்ணுங்க மைதிலி. மார்ச் நிஜஸ்வி நீங்க சரியம்மா, ஆனா நீங்க அது சரியா செய்திருக்கிறீங்க. மைதிலி தான் எண்ணினது பிழை போல இருக்கு. மார்ச் மாசம் எண்ணினது. மார்ச் மாசத்தை ஒருக்கா எண்ணுங்க திருப்பி. பிரவீனாவும் டில்ஷானும் முடிஞ்சோன்னு டக்குன்னு சொல்லுங்கம்மா. நிஜஸ்வி உங்களுக்கு எல்லாம் விளங்கிச்சது தானே அம்மா? விளங்கிச்சு டீச்சர். வெரி குட். 9 டீச்சர். நீங்க அது 9 சரியா போடாம 8 போட்டபடியா உங்களுக்கு அந்த 4ஆம் கேள்வியான் பதில் வந்து பிழை. டீச்சர் 9க்கு தான் டீச்சர் அடிச்சிருக்கோம். எங்க 9க்கு அடிச்சிருக்கீங்க? நீங்க 8க்கு அடிச்சிருக்கீங்க. இல்ல டீச்சர் 9க்கு தான் டீச்சர் அடிச்சிருக்கோம். அப்ப அப்புறம் 4வது கேள்விக்கு என்ன பதில் போட்டுக்கிறீங்க? எங்க 9க்கு போட்டுக்கிறீங்க மைதிலி? உங்களோட வரப பாருங்க. 8க்கு போட்டுக்கிறீங்க வரவில்ல. சரியா? நீங்க 9 நினைச்சுக்கொண்டு 8க்கு போட்டீங்களா இல்ல டிப்பிளையா போட்டீங்களா தெரியும், அது பரவாயில்ல. ஆனா அதால 4வது கேள்வி உங்களோட பதில் வந்து பிழை. நீங்க 2 போட்டுக்கிறீங்க வித்தியாசம். 3 தான் வரும் அதுல வித்தியாசம். டில்ஷான் சொல்லுங்க, 86 2ஆல பிரிச்சா என்ன விட போட்டுக்கிறீங்க? 43. ஓகே, வெரி குட். 95 2ஆல பிரிச்சா? டீச்சர் செய்யல டீச்சர், என்னைக்கு தான் டீச்சர். அப்ப யார் செய்தாச்சண்டி இப்ப சொன்னது? பிரவீனாவா? பிரவீனா 50 2ஆல பிரிச்சா சொல்லுங்க.
டீச்சர் மீதி பூஜ்ஜியம் டீச்சர் விளங்க இல்லையாம்மா என்ன சொன்னீங்க 25 டீச்சர் மீதி பூஜ்ஜியம் டீச்சர் ஓகே 95 ரெண்டால பிரிச்சா 42 டீச்சர் மீதி 1 டீச்சர் வெரி குட் இப்ப விளங்கிச்சுதா விளங்கிச்சு டீச்சர் வெரி குட் டில்ஷான் அந்த கணக்கு முடிஞ்சோன்னு நாங்க மற்றதுக்கு போவோம் இப்ப எல்லாருக்கும் பெருக்கல் பிரித்தல் விளங்கிட்டுதா தான் முடிஞ்சுதா டில்ஷான் என்ன விட 47 நீங்க பிரவீனா என்ன சொன்ன நீங்க 42 டீச்சர் என்னண்டு நான் நீங்க டில்ஷான் 47 ஒன்று மிச்சமமா 47 மிச்சம் 1 டீச்சர் ஓகே பிரவீனா என்ன போட்டீங்க நானும் கவனிக்கல நீங்க டீச்சர் ஆ 42 மீதி 1 டீச்சர் என்ன மாதிரி விட வந்தேன்னு சொல்லுங்க 2ஆல 9 பிரிச்சா என்ன விட 4 4ல 8 போட்டா மிகுதி எவ்வளவு 1 1ஓட கீழே 1 இறக்கிட்டு அப்புறம் 5 கீழே இறக்குவீங்க அப்ப எதை பிரிக்கணும் 15 டீச்சர் நீங்க 5 அதுலதான் நீங்க பிளவுறீங்க இப்ப நீங்க 5 பிரிக்கிறீங்க 15 பிரிச்சா என்ன விட 47 மீதி 1 டீச்சர் ஓகே விளங்கிச்சுதா மற்றது நீங்க டில்ஷானும் பிரவீனாவும் இந்த வரவு கணக்கில 4வது கேள்வி என்னது 4வது கேள்வி ஏப்ரல் மாதத்தை விட மார்ச் மாதத்தில் கூடுதலாக பிறந்துள்ள பிள்ளைகளின் எண்ணிக்கை யாது 2 பேரும் என்ன விட போட்ட நீங்க அதுக்கு 9 பிள்ளைகள் என்ன கேள்வி ஏப்ரல் மாதத்தை விட மார்ச் மாதத்தில் கூடுதலாக பிறந்துள்ள பிள்ளைகளின் எண்ணிக்கை யாது என்ன கேட்டிருக்கிறாங்க ஏப்ரல் மாதத்தை விட மார்ச் மாதத்துல கூடுதலா பிள்ளைகள் எவ்வளவு பிறந்திருக்காங்க அப்ப எவ்வளவு மார்ச் மாசத்துல 9 பிள்ளைகள் பிறந்திருக்கு ஏப்ரல் மாசத்துல 6 பிள்ளைகள் பிறந்திருக்கு அப்ப கூடுதலா எத்தனை பிள்ளைகள் 3 பிள்ளைகள் டீச்சர் 3 பிள்ளைகள் மார்ச்ல 9 பிள்ளைகள் இருக்கு ஏப்ரல்ல 6 பிள்ளைகள் இருக்கு அப்ப மார்ச் மாசத்துல ஏப்ரல் மாசத்தை விட எத்தனை பிள்ளைகள் 9ல இருந்து 6 கழிக்கணும் டில்ஷான் விளங்கிச்சுதா அம்மா டீச்சர் விளங்கிச்சுதாடா விளங்கிச்சு டீச்சர் நீங்க மார்ச் மாசத்துல எத்தனை பிள்ளைகள் இருக்குன்னு மாத்திரம் எழுதி இருக்கிறீங்க கேள்விய கவனிக்கணும் ஏப்ரல் மாதத்தை விட மார்ச் மாதத்தில் எத்தனை பிள்ளைகள் கூடுதலாக உள்ளன சரியா ரைட் முடிஞ்சது இப்ப நாங்கள் இந்த பிரித்தலுக்கு போவோம் இப்ப இந்த விளக்கத்தை பாருங்க இந்த உதாரணம் 249 2ஆல் வகுக்கிறாங்க இப்ப இது 3 இலக்கம் இவ்வளவு நாள் நீங்க படிச்சது 2 இலக்கம் இப்ப இது 3 இலக்கத்தை பிரிக்கிறது அப்ப என்ன 249 இதுல போட்டு 2 போட்டிருக்கிறார் 2ல எத்தனை அடங்கும் 1 அப்ப 2 இறக்கி அப்ப இதுல 0 பிற 4 இறக்கின பிற 2 4 4 போட்டு 0 பிற 9 இறக்கின 9 எத்தனை தரம் அடங்கும் 4 தரம் அடங்கும் 8 போட்டு ஒரு மிகுதி அந்த 2 இலக்கங்களை பிரிக்கிற மாதிரியே இன்னொரு கூடுதலான இலக்கம் இருக்குது இந்த உதாரணம் விளங்கிச்சிருக்கா எல்லாருக்கும் 249 2ஆல பிரிக்கிறது விளங்க இல்லையா விளங்கிட்டது எல்லாருக்கும் விளங்கிச்சுதா தனுஷிகா விளங்கிச்சுதாமா ஓகே பிரவீனா டில்ஷான்
மைதிலி, நிஜஸ்ரவி எல்லாருக்கும் விளங்கிட்டது. வெரி குட். அப்ப இப்ப நாங்கள் இந்த முதலாம் கணக்க செய்வோம். 328 ரெண்டால பிரியுங்கோ. செய்ய வழி போட்டு பிரிக்கணும். டில்ஷான் என்ன விடையம்மா 328 ரெண்டால பிரிச்சக்கு? 164 மிகுதி 0. பிரவீனா? 114 மிகுதி 0. மைதிலி? 164 மீதி 0. நிஜஸ்ரவி? 164 மீதி 0. சரி, எனக்கு பிரவீனா செய்ய போறா. என்ன கேள்வி? 300 எவ்வளவு? 328. 328 ரெண்டால் வகுத்தல். சரி, எனக்கு சொல்லுங்க பிரவீனா என்ன செய்த? நீங்கள் பிரவீனா தனியா தான் கதைப்பா. சொல்லுங்க. 3 எத்தனை தரம் அடங்கும்? 2ல 1. சரி, 1 போட்டுட்டு இதுல என்ன போடுவீங்க? 2. சரி, மிச்சம் எவ்வளவு? 1. சரி, பிறகு என்ன செய்வீங்க இதுல? 2ல எத்தனை 2 எடுக்கிறீங்க. இப்ப என்னத்த அடங்கணும்னு பாக்கணும். 2ல எத்தனை என்ன போகணும்? இப்ப 12. 12. 2ல எத்தனை தரம் போகும்? 6. 6. நீங்க எப்பவுமே அதுதான் பிரவீனா, நீங்க உங்களுக்கு கணக்கு விளங்கிட்டுது. நீங்க இத கவனிக்கிறீங்கள் இல்ல. இங்க முன்னுக்கு ஒரு 1 இருக்குது என்றத கவனிக்கிறீங்கள் இல்ல. நீங்க ஆக இந்த 2 மாத்திரம் தான் பாக்குறீங்க. அப்ப இதுல எத்தனை போடுவீங்க? இப்ப 12 போட்டா 0 0. இப்ப என்னத்தை இறக்குவீங்க? 8. இறக்கினா எத்தனை தரம் போகும்? 8ல 4. 4. அப்ப இதுல என்ன போடுவீங்க? 8. அப்ப எவ்வளவு? 0. இப்ப விளங்கிச்சுதா? 114 இல்ல 164. விளங்கிச்சுதா? சரி, ரெண்டாவது கணக்க செய்யுங்க. 540 ரெண்டால பிரிக்கணும். நான் கன நேரம் தர மாட்டேன் அம்மா. இனி நான் உங்களுக்கு டைமர் போட போறேன். டைம் பண்ண போறேன் நான் இனி உங்களுக்கு கணக்கு செய்யறதுக்கு. சரி, தனுஷிகா என்ன விடையம்மா? 102. நிஜஸ்ரவி? 270 0. மைதிலி? 270 மீதி 0. பிரவீனா? 257. 54. 54. டில்ஷான்? டில்ஷான்? 270 மீதி 0. ரைட். பிரவீனா என்னன்னு செய்த நீங்க எனக்கு சொல்லுங்க. நீங்க என்ன சொன்ன? நீங்க பதில் 254. சரி, இப்ப 2 5ஆல பிரிக்கல உங்களுக்கு என்ன போட்ட நீங்க? அதுல 4. 254 தானே சொல்றீங்க. அப்ப 2ஆல பிரிக்கக்குள்ள 2 மேல போட்டுட்டு 4 கீழே கொண்டு வந்துட்டு மிச்சம் என்னது? 1. அப்புறம் என்னத்தை இறக்குவீங்க? 0. எங்க 0 இருக்கு? என்னத்தை இறக்குவீங்க? என்னத்தை இறக்குவீங்க? டீச்சர் இலக்கத்தை மாத்தி போட்டு விட்டோம் டீச்சர்.
சோதனையில போய் இப்படி செய்ய இயலாதே, சோதனையில போய் சொல்ல இயலாதே. டீச்சர் நான் இலக்கத்தை மாத்தி போட்டுட்டேன், எனக்கு சரி போடுங்கன்னு சோதனையில சொல்லலாமா? செய்யுங்க செய்யுங்க. இப்ப டக்கண்டு 540 2ஆல பிரியுங்க. தனுஷிகா, நீங்க என்ன பதில் போட்ட நீங்க தனுஷிகா? தனுஷிகா என்ன பதில் போட் 172 என்னண்டு வந்தது சொல்லுங்க. 540 என்ன தலை பிரிக்கிறீங்க? 2ஆல. சரி. 5 எத்தனை தரம் போகும் 2ல? உங்களுக்கு என்னென்ன ஒன்று வந்தது அதுல? 100 என்ற முதலாவது பதில என்னென்ன ஒன்று வந்தது? பிரவீனா செய்தா, அப்புறம் தனுஷிகா செய்யட்டுங்க இந்த கணக்கு. பிரவீனா செய்துட்டீங்களா? இல்ல டீச்சர். டீச்சர் என்ன விட? 270 டீச்சர். ரைட். தனுஷிகா, தனுஷிகா டீச்சர் 540. சரி சொல்லுங்க எனக்கு. 5 எத்தனை தரம் அடங்கும் 2ல? 2ஆம் வாய்ப்பாட்டை சொல்லுங்க. 4 2 2 2 4 2 6 4 2 5 10 6 12 7 இப்ப 5க்கு நீங்க இதுல சொல்லி இத சொல்லுங்க. 2 எத்தனை தரம் அடங்கும் 5ல? 2. ஓகே. 2 போட்டா இதுல என்ன ரக்குவீங்க? 5. என்னென்ன 5 வரும் இதுல? இது 2 என்ன? 4. ஓகே. மிச்சம் எவ்வளவு? 1. என்ன செய்வீங்க? இந்த 4 கீழே தூக்கி போடணும். ஓகே. இப்ப என்ன விட? இப்ப 14 எத்தனை தரம் அடங்கும் 2ல? 7. அப்ப என்ன போடுவீங்க இதுல? 7 எவ்வளவு? ஓகே 14. அப்ப என்ன மிச்சம்? 1. என்ன ஒன்று வரும்? 14ல இருந்து 14 கழிச்சா 0. பூஜ்ஜியத்தை அப்புறம் இந்த பூஜ்ஜியத்தை இறக்குவீங்க. பூஜ்ஜியத்துல 2 எத்தனை நேரம் அடங்கும்? 0. இப்ப 0. இப்ப எனக்கு சொல்றீங்க, நாங்க கேட்கல சொல்றீங்களே, ஏன் கணக்கு பார்த்து செய்யல செய்றீங்க இல்ல? என்னன்னு உங்களுக்கு 170 வந்தது? ரைட். 3வது கணக்க செய்யுங்க. 649. பிரவீனா பிளவிடையலாது கவனிங்கோ. 649 2ஆல் வகுக்க வேணும். எல்லாரும் செய்யுங்கோ. சரி செய்தாக்கள் 4ஆம் கணக்க செய்யுங்க. 725 2ஆல வகுங்கோ. செய்துட்டீங்களா? பிரவீனா செய்துட்டீங்களா? தனுஷிகா செய்துட்டீங்களா?
டீச்சர் கைகளை விடுங்க பிரவீனா. டீச்சர் 4வது கணக்கு செய்றோம் டீச்சர். ஓகே தனிஷிகா முடிச்சிட்டீங்களா? 3ஆம் கணக்கு 4ஆம் கணக்கும்? இல்ல டீச்சர், 4வது போறோம் டீச்சர். 3வது செய்துட்டீங்களா? செஞ்சிட்டோம் டீச்சர். சரி. 3வதுக்கு என்ன விட போட்டுக்கிறீங்க பிரவீனா? டீச்சர் பிரவீனா 3வதுக்கு என்ன விட? 384 மிகுதி 1. 384 மிகுதி 1. சரி தில்ஷான்? 324 மீதி 1. நிஜஸ்வி? 322 மீதி 1. மைதிலி? 324 மீதி 1. தனுஷிகா? 384 மீதி 1. நிஜஸ்வி உங்களுக்கு 300 என்ன சொன்னீங்க நீங்க? 323. 322 டீச்சர். என்னண்டு வந்தது சொல்லுங்க எனக்கு. 649 2ஆல பிரிக்கக்குள்ள 6 எத்தனை தரம் அடங்கு? 3 தரம் அடங்கி 6 டீச்சர். 0. அப்புறம் 4 இறக்குவீங்க. 4 எத்தனை தரம் அடங்கும் 2ல? 2 டீச்சர். நீங்க என்ன சொன்னீங்க எனக்கு விட? 322 டீச்சர். சரி 2 இறக்கிட்டீங்க. 2 இறக்கினா 0. அப்புறம் 9 இறக்குவீங்க. 9 எத்தனை தரம் போகும் 2ல? 4 டீச்சர். அப்ப என்ன உங்களுக்கு 2 வந்தது? என்ன உங்களுக்கு 322 விழுந்தது? கவனிக்க இல்லையா நீங்க? எங்க பிள்ளை விட்ட நீங்க நிஜாஷவி? எங்க எதுல உங்களுக்கு விளங்க இல்ல? டீச்சர் 9க்கு மேல டீச்சர் 2 போட்டுட்டோம் டீச்சர். அது பிள்ளை தெரியாம போட்டுட்டீங்க பிள்ளையா? அப்படியா நிஜாஷவி? 324 டீச்சர். ஓகே பிரவீனா உங்களுக்கு என்னம்மா விட வந்தது? 384 டீச்சர். சரி எனக்கு விளங்கப்படுத்துங்க. 384 எப்படி வந்தாண்டு? டீச்சர் 6ல 3 அடங்கிருக்கு டீச்சர். 6 டீச்சர். 6ல 6 போச்சுன்னா 0 டீச்சர். 4 இருக்கணும் டீச்சர். 8 டீச்சர். 4 நில்லுங்க 8 எங்க வந்தது? 4 இறக்கினீங்க. 4 இறக்கினா 0 4. அப்ப இது எத்தனை பார்க்கணும்? என்னன்னு உங்களுக்கு 8 வந்தது மேல? நாலு தானே இருக்கம்மா? டீச்சர் 4ல 2 இருக்கு டீச்சர். அப்ப என்ன 8 போட்டீங்க? டீச்சர் 2 4 டீச்சர். ஓகே 4ல 2 கழிச்சா 2 டீச்சர். 2 போட்டா 2 2 4 4ல 4 தானே? திருப்பி செய்யுங்க கொப்பியில செய்யுங்க திருப்பி செய்யுங்க. தனுஷிகா உங்களுக்கு என்ன விட வந்தது? 324. நீங்க என்ன பதில் சொன்னீங்க முதல்? என்ன பதிலம்மா நீங்க முதல் சொன்னீங்க? 384. ஓகே என்னன்னு உங்களுக்கு 300 இப்ப விளங்கிச்சுதா? வேலை செய்து காட்டைக்குள்ள உங்களுக்கு விளங்கினதா? ஆமா டீச்சர். டீச்சர்
மூணாவது கணக்கு என்ன விட 324 மிகுதி 1 டீச்சர். சரி 725க்கு தனுஷிகா என்ன விட போட்ட நீங்க 4ஆம் கேள்விக்கு? போட்டோம் டீச்சர். எவ்வளவு? 8 போட்டோம் டீச்சர். இல்ல 4ஆம் கேள்விக்கு என்ன பதில்? 4ஆம் கேள்விக்கு 700 செய்யல டீச்சர். மைதிலி என்ன விடையம்மா 4ஆவதுக்கு? 362 மீதி 1. நிஜஸ்வி 362 மீதி 1. தில்ஷான் 362 மீதி 1. பிரவீனா 367 மிகுதி 1. ஓகே ரைட். இப்ப அடுத்தது வந்து இப்படி 706 2ஆல் பிரித்தல். அப்ப 7 வந்து எத்தனை தரம் அடங்கும்? இந்த உதாரணத்தை பாருங்க. 7 எத்தனை தரம் அடங்கும்? 3 தரம். 3 தரம் அடங்கினா 6 போட்டு 1 மிகுதி. பிறகு இந்த 0 இறக்குறோம். அப்ப 10ல 2 எத்தனை தரம் அடங்கும்? 5. 10 போட்டு 10ல இருந்து 10 போனா 0, அப்புறம் 6 இறக்கி. அதே மாதிரி அதேதான் கணக்கு. சரியா? நீங்க எனக்கு முதலாவது செய்யுங்க, மிச்சம் ஹோம்வொர்க். 102 2ஆல வகுங்கோ. சரி டில்ஷான் என்ன விட 102 2ஆல பிரிச்சா? 1 மீதி 0. என்னம்மா என்னம்மா? 1 மீதி 0 டீச்சர். பிரவீனா 51 மிகுதி 0 டீச்சர். நிஜஸ்வி 51 மீதி 0 டீச்சர். தனுஷிகா 5. மைதிலி 51 மீதி 0. டில்ஷா நாங்க இப்ப பிரிப்போம். சரியா? என்னது போட்டிருக்கு? 102 2ஆல பிரிக்கணும். 1ல அடங்குமா 2? இல்ல டீச்சர். அப்ப மேல என்ன போடுவீங்க? 0. 0த்தோட 2 போனா அவ்வளவு, 2 பெருக்கினா அவ்வளவு 0. அப்ப 1ல இருந்து 0த்தை கழிச்சா அவ்வளவு 1 டீச்சர். டில்ஷான் தான் கதைக்கிறது 1. பிறகு என்ன திறக்குவீங்க? 0. சரி இப்ப என்ன இருக்கு இதுல? 10. 10 2ல எத்தனை தரம் அடங்கும்? 5. 5. அப்ப இதுல என்ன 10 போடுவீங்க. 10ல 10 போனா அவ்வளவு 0. அப்புறம் என்ன செய்வீங்க? இந்த 2 கீழே இறக்கணும். அப்ப 2ல 2 எத்தனை நேரம் போடும்? 1. இப்ப நீங்க இப்ப எங்க பிளவிட்டு இருக்கிறீங்க? எனக்கு சொல்லுங்க, நீங்க எங்க பிளவிட்டு இருக்கிறீங்க? உங்களோட கொப்பிய பார்த்து நீங்க எதுல பிளவிட்டு இருக்கிறீங்க? டீச்சர் 1 போட்டு 0 போடணும் டீச்சர். 1 போட்டு 1 கழிச்சா டீச்சர் 1 தானே டீச்சர்? அதுக்கு 0 போட்டா டீச்சர். உங்களுக்கு இந்த பிள்ளை நெடுக வாரது. இந்த கூற்றலும் கழித்தலும் பெருக்கலும் பிரித்தலும் உங்களுக்கு 0த்தோட உங்களுக்கு அது மறந்து கொண்டே இருக்கு. நீங்க அடிக்கடி அது யோசிக்கணும். 0த்தோட படுக்கக்கு போக முதல் யோசிச்சு கொண்டு படுங்க. அப்புறம் காலையில ஒழுங்கு ஒருக்கா யோசிங்க. 0த்தோட எதை பெருக்கினாலும் 0, 0த்தோட எதை பிரித்தாலும் 0. ஆனா எதில இருந்தும் 0த்தை கழித்தால்
பூஜ்ஜியம் இல்ல அந்த விட கூட்டினாலும் அந்த விட அதை நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும், அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க. சரியா டில்ஷான்? சரி டீச்சர். ஓகே ரைட். இப்ப அது செய்துட்டேன். அப்ப இப்ப நாங்கள் இப்ப ஹோம்ஒர்க் போடுங்க. பக்கம் 37 2ஆம் கணக்கும் 3ஆம் கணக்கும். பக்கம் 38 6ஆம் கேள்வி 1 2 3. முப்பத்தேழுல இந்த 5ஆம் கேள்வியில மிச்சம் 2, பிறகு 38ல அந்த 6ஆம் கேள்வி 3. சரியா? இப்ப இந்த விளங்கையில சரி, நாங்க இப்ப இந்த 7ஆம் கேள்வியில முதலாவது கேள்வியை ஒருக்கா வாசிப்போம். நிவாரணம் வழங்குவதற்காக 300 சீனி பேக்கெட்டுகள் கிடைக்கின்றன. எத்தனை பேக்கெட்டுகள் கிடைக்குது சீனி பேக்கெட்? 300. ஒரு பொதியில் 2 பேக்கெட்டுகள் வீதம் எத்தனை பொதிகளை வைக்கலாம்? அப்ப இப்ப 300 பேக்கெட்டுகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு இதுல 2 2 போட போயினா 300 2 2 2 எத்தனை தரம் போடலாம் என்று கேட்கின. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? டீச்சர் 300 2ஆல வகுக்கணும் டீச்சர். வெரி குட். விளங்கிச்சுதா மைதிலி, நிஜஸ்வரி, தில்ஷான்? சரி, அப்ப அத 300 2ஆல வகுக்கணும். 2வது கேள்விய வாசிங்கோ. 608 தேங்காய்களை கொண்ட ஒரு குவியல் 2 சமனான குவியல்களாக வேறாக்கப்பட்டதாயின் ஒரு குவியலின் தேங்காய்களின் எண்ணிக்கை யாது? இப்ப என்ன சொல்லிருக்கு? 608 தேங்காய் இருக்கா, அத 2 சமமாக பிரிக்கட்டாமா. அப்ப என்ன செய்ய வேணும்? அதுக்கு 68 2ஆல வகுக்கணும். மைதிலி விளங்கிச்சுதா? 608 2ஆல வகுக்கணும். விளங்கிச்சுதா? நிஜஸ்வரி விளங்கிச்சுதா? விளங்கிச்சு டீச்சர். தில்ஷான் விளங்கிச்சுதா? விளங்கிச்சு டீச்சர். சரி, 3வது கணக்கு என்ன? ஒரு பாடசாலையில் உள்ள பிள்ளைகளுக்கு ஒருவருக்கு 2 கதை புத்தகங்கள், ஒரு ஆளுக்கு எத்தனை கதை புத்தகங்கள் கொடுக்கிறோம்? 2 கதை புத்தகங்கள் வீதம் வழங்குவதற்காக 970 கதை புத்தகங்கள் அன்பளிப்பு செய்யப்பட்டதாயின் பாடசாலையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை யாது? எத்தனை கதை புத்தகங்களுக்கு கிடைச்சிருக்குது? 970 கதை புத்தகங்கள் கிடைச்சிருக்கு. ஒரு பிள்ளைக்கு எத்தனை கதை புத்தகம் கொடுக்க போயினா? 2. அப்ப அந்த 3700 கதை புத்தகத்துல 2 2 கொடுக்குறேன்டா எத்தனை பிள்ளைகள் இருக்கு என்று கேட்கின. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நிஜஸ்வரி சொல்லுங்க. வகுக்கணும். என்னத்தால வகுக்கணும்? 970 2ஆல வகுக்கணும். டில்ஷான் சரியாது? சரி டீச்சர். மைதிலி சரியா? சரி டீச்சர். தனுஷிகா? சரி டீச்சர். அப்ப அதுவும் ஹோம்ஒர்க் எனக்கு. முதலாம் கேள்வியில இருந்து 1 2 3 எனக்கு டில்ஷான் கேள்வி நீங்க திருப்பி எழுத வேண்டாம் அம்மா, சரியா? ஒரு தரம் திருப்பி கேள்வியை எழுத வேண்டாம். நேரம் போகுது, பக்கங்கள் கொப்பிய வீணாக்குறீங்க. கேள்வி திருப்பி எழுத வேண்டாம். ஒரு தரம் பிரவீனாவும் கேள்வி திருப்பி எழுத வேண்டாம். எனக்கு செய்ய வழி போட்டு விட மாத்திரம் எழுதுங்க, சரியா? சரி டீச்சர். அப்ப இப்ப 3 ஹோம்ஒர்க். பேஜ் பக்கம் 37ல 5ஆம் கேள்வி, பக்கம் 38ல 6ஆம் கேள்வியும் 7ஆம் கேள்வியும், சரியா? அப்ப அது முடிஞ்சதுன்னா நாங்கள் இப்ப அதை திருத்தி போட்டு அடுத்த கிளாஸ் முதலாம் தவணை
மீட்டர் பயிற்சிக்கு போகலாம். சரி டீச்சர். சரியா? அப்ப இந்த 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 ஹோம்ஒர்க்கை செய்து எனக்கு வியாழக்கிழமைக்கு முதல் அனுப்பி விடணும். சரியா? டீச்சர். சரி ரைட் டீச்சர். ரைட் அம்மா. பாய் 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 அம்மா பாய்.